இல்லத்துக்குள்ளார ஒன்னும் சமாளிக்க முடியல. செய்வன கட்டா இருக்குமா இல்ல எப்படின்னு வந்து எங்களை ஆராய்ச்சி கேட்டு நிக்குது. வர பார்க்கலாம். அடியா தாயி ஆங்கார் கருப்பக்கோட்டையில பெத்த தாயாருடைய சிரமத்தை வீட்டு குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? இது மொண்டிக்கட்டு தாயி. இந்த மொண்டிக்கட்டு இன்னைக்கு கட்ட உடைக்கும் தாயி. அமாவாசை ராத்திரி ஐயோ அவன் சத்தம் போடுவா. வயிற்றுக்கு வேண்டாமப்பா நல்லது பண்ணி இதே பட்டியல் தங்க இருக்கிற மாட்டை அலங்கரிச்சு பேர் வாங்கி கொடுத்துறனாயா. இது சத்திய வாக்கு. இது மந்திர மாயத்திரம் முடக்கி ஒன்னால கொண்டு போகும்னு சொல்லி கட்டையும் காயத்தோட செஞ்சு போட்டாங்க ஐயா. இது எத்தனையோ பக்கம் நீ போய் கையேந்தி பார்த்துட்ட. ஒரு பக்கம் கை கொடுக்க முடியல. கட்ட போல என்னை நம்பி வந்து நிக்கிற தாயி. அமாவாசை ராத்திரி பார்த்துக்கோ எல்லாம் வந்து போதுறனாயா. சுத்தமொத்தமா வைக்க சொல்லு. அன்னையால போத்து அழகு சூடு போட்டு தூக்கிட்டு வந்துடுறனாயா. பயப்பட வேண்டாம். ஆயுசுக்கு எந்த விதத்திலும் குறை வராது. நல்லது பண்ணி கொடுத்துடப்பா. இந்த பிடிச்சுக்கா. தொழில் போக்குவரத்து எல்லாத்துக்குமே வச்சுக்கா. இந்த உனக்கும் தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கா. போதுமா? அடியானும் 1000 மக்கள் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டேன். எங்கெங்கயோ போயிட்டு வந்துட்டேன். நல்லது பண்ண முடியல. அடியானுக்கு நோய் நொடி இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லை. பட்டு பட்டுன்னு பதில் வரணும். புரியுதா? நீ 1000 தேவாதியை பார்த்தாச்சு, 1000 மருத்துவத்தை பார்த்தாச்சு. எங்கேயும் போய் நல்லது பண்ண முடியல. இதுக்கு மருத்துவத்துல போனா என்னென்னமோ சொல்றாங்க, மத்த தேவாதிகிட்ட போனா என்னென்னமோ சொல்றாங்க. இப்படி பல குழப்பத்துல வந்து நிக்கிறான். மொத்தத்துல நோவு நல்லா இல்லையா? அடியா 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 உன்ற வட்டி முடங்கி இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுது. புரியுதா? இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாமான்னு என் பட்டியல் வந்து நிக்கிறியா ஐயா? சிரசில் அண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்க்குது ஐயா. இது ஏவல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. புரியுதா புரியலையா? இது ஏவல். எதிரி எதிரில யார் நின்றுட்டு இருக்கிறானாயா? காலச்சுத்திரமா அப்படி கொத்தி வேடிக்கை பார்த்துடுது. இதை மீட்டு நல்லது வழி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. என்னை முழுமுழுச்சோடு நம்பி நிற்பியா? நம்பி நின்றுட்டு அப்படின்ட்டா நாங்கார கருப்ப அமாவாசை அன்னைக்கு முடிக்கு வேடிக்கை காமிக்கிறனாயா. வர வாரமே கட்ட உடைக்கிறனாயா. நல்லது வழி தந்தப்பா. இது சத்தியவா. இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்லையப்பா. பெத்த கண்ணுகள்லாம் தத்தளிச்சுட்டு நிக்குது. இல்லையா? என்னென்னமோ நடக்குது, ஏதேதோ நடக்குது அப்படின்னு கவலைப்பட்டு கண்ணுக்கு முன்னாடி அநியாயத்தை பார்த்துட்டு இருக்க. அது வேற சமாச்சாரம். இந்த சமாச்சாரத்தை வீட்டு போடலாம். ஒண்ணு பயப்பட வேண்டாம். உன்ற தங்கத்தை நல்லது பண்ணி காப்பாத்தி கொடுத்தாரு. இவா இத ஒன்ன அறுத்து ரசம் போட்டு குடிச்சு போடணும். அடியான கேளு இந்த 2 கனி எப்படி தெளிவா போடணும். இத இல்லத்துல வச்சிராயா. பூமி இன்னைக்கு சிக்கலா நிக்குது. எடுத்த காரி கை கூட மாட்டேங்குது. நமக்கு சேர வேண்டிய கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏமாத்தி வேடிக்கை பார்க்கறாங்க. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து அந்த பூமியை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறேன். தாயி பணத்தையும் வாங்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் பாக்கி நிக்குது. இந்த பாக்கி கட்டிட்டு பிரச்சனை முடிச்சுட்டாரேன்னு சொல்றேன். முடிச்சுக்கலாமா? ஒண்ணு பயப்பட வேண்டாம் தாயி. இந்த வளர்முறையிலேயே முடிச்சு கொடுத்துருந்தாயா. நல்லபடியா உங்க சொத்தம் கையில் ஒப்படைக்க. இது சத்தியவா. புரியுதா? குதிரை குதிரையா குதிரை குதிரையா தெரியுதே. அவளுக்கு ஏதோ முறை பாக்கி நிக்குதா? போய் நீங்கி போய் பழைய காலத்துக்கு போயலாம்யா. புரிஞ்சுதா? ஊருக்கு நட்டுவால மரமட்ட நிறைய தெரியுது. குதிரை மண்ணு குதிரை தெரியுது. ஓட்டி போக இன்னைக்கெல்லாம் சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாம். போய் இந்த கனி கொண்டு போய் பாலத்துல வச்சு பாலத்து கருப்பு காணிக்குன்னு சொல்லி ஒரு விலை கற்பூரம் பார்த்து வச்சு கும்பிட்டு ஒரு தீபம் ஒன்று போட்டுட்டு கும்பிட்டு வந்துடாயா. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். புதிச்சா தாயி சிலதெல்லாம் குறிப்பு வந்து சொப்பனத்துல சொல்லுவேன். அது பிரகாரம் படப்பட படப்பட முடிச்சு கொடுத்துட்றேன். ஒண்ணு முதல் சிக்கலா நின்றுச்சு. அதனால ஊருக்குள்ள கேவலமா நின்று உயிருக்கு ஆபத்தாய் நின்றுச்சு. அந்த உயிரை காப்பாத்தி அதையும் விளக்கிட்டு நிறுத்தி இருக்கிறேன். இப்ப மறுபடியும் பொண்ணு வேணும்னு வந்து கேட்டு நிக்குது. ஏதாவது உயிரை காப்பாத்தி கொடுத்துட்டுனா இப்ப வந்து நல்லபடியா ஒரு கல்யாணத்திற்கு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இதுல மந்திரமோ மாயமோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. இவன் செஞ்ச தவறுனாலதான் எல்லாம் ஊருக்குள்ள சொல்லி கொடுத்துட்டு கல்யாணம் ஆகாம தடுக்கல் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஐயா. அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். அதையெல்லாம் நான் பாத்துக்கிறேன். எல்லாரும் மங்களாம கோட்டையை கொண்டாடி ஒரு பொண்ணு சொந்தத்திலேயே இருக்குதான் முடிச்சு போடலாமா? போய் அதுக்குண்டான முயற்சி பண்ணு. கூடவே வந்து நிக்கிறனாயா. காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். இன்னும் என்னென்னமோ மனசுல நினைச்சுட்டு இருக்க. அதுக்கு கூட வந்து நிக்கிறனாயா. அமாவாசை முடிஞ்சு இந்த கருப்புடைய ஆட்டத்தை பார்த்துக்கோ. போகிறோம். பூமி விற்கோனே. பூமி விற்கோனே. கடனெல்லாம் தீக்கோனே.
அப்படின்னு வந்து ஒரு தங்க நிக்குதுடா. அடியா பல குழப்பத்துல போட்டுட்டு வந்து நிக்குத இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி பொன மேல நிக்கணும் அதே மாதிரி மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறாயா. வெளியே சொல்ல முடியாம இன்னைக்கு வட்டி அத்தனை இன்னைக்கு முடங்கி இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து இன்னைக்கு ஒரு நல்ல தடம் போட்டு கொடுன்னு வந்து கேட்டு நிக்கிறாயா. மரபொருளா பேசுறேன். உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் தெரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு அதுக்கு நல்ல விட கொடுத்து ஒரு பாதையை காமிக்கிறாயா முடிச்சு கொடுத்தாங்க. தடுங்கல் படி பாக்குறாங்க. அந்த தடுங்களை வர்ற வாரமே தூக்கிறேன் ராணித்தி முடிச்சு கொடுத்தாரு. இதே பட்டியல் நேரகாலசமா வச்சு உன்னை காப்பாற்றி கொடுத்தாங்க. மாதாஜி ஒன்னா உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறிய இல்லம் இல்லத்துல இன்னைக்கு நிம்மதி இல்லையே. இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு இல்ல மத்திய அக்னி முனை மேல நிக்கிறாயா. ஒண்ணு பொண்ணு சங்கட்டம் சலுப்பு சிக்கல் இப்படியே வந்து மரபெல்லாம் பேசிட்டு வர புரிஞ்சுதா? இன்னைக்கு அந்த சிக்கல் எல்லாம் மீட்டு என் கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். மரபெல்லாம் சொல்றேன் புரிஞ்சுதா தாயி? அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. சில சூது நடக்குது. அந்த சூதை உடைச்சு அதே மாதிரி கேப்பார் பாய்ச்ச கேட்டு பட்டி முடங்குது புரியுதா? அதுல ஒரு பொண்ணாதான் அவன் கிடைச்ச பண்ணிட்டு இருக்கிறான் புரிஞ்சுதா? பொண்ணானா நீ சந்தேகப்படுற மாதிரி இல்லை புரிஞ்சுதா? கண்ணுக்கு முன்னாடியே இருக்குது. ஒண்ணு பயப்பட வேண்டாம். அவளையும் அக்கடால நவுத்தி விட்டு உறவாயா உறவு புரிஞ்சுதா? அதையும் மீட்டு விட்டு உன்ற பாட்டிய உங்க கையில ஒப்படைக்கிறாயா. இது சத்திய பாட்டு. எத்தனையோ பக்கம் போய் கையேந்தினியா ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடக்கூர்ல கடைசியில போய் ஒரு காலியா இருக்க முடியா அவதான் இங்க அனுப்பிச்சிருக்கா. அவளோட ஆளு கும்பிடாயா. பயப்பட வேண்டாம். சூதை இன்னைக்கே பாரு அல்லையில பொத்து அழகு சூடு போடுற சாதிச்சு போதுமா? பயப்படாது போ. அடியா தாயி உள்ள அழுது வெளி சிரிச்சிருக்கிறியா. இல்லத்துக்குள்ள தொட்டதெல்லாம் நட்டா எந்த பக்கம் போனாலும் காரியம் சாதிக்க முடியல. பட்டி அத்தனை இன்னைக்கு கடக்கூர்ல நிக்குதாயா. தலைக்கு மேல சும சேர்ந்து நாவலா பக்கம் கட்டில போட்டு நீ நடுவால் நிறுத்தி வேடிக்கை பார்க்குதாயா. எந்த வருஷம் தப்பிக்க முடியல. இதுக்கு ஒரு விட குடும்பத்தை கேட்டுட்டு இருக்கிறேன் இல்லையா? நீங்க சும சேர்த்து போச்சா சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியல. போட்டி மகன் அவனுக்கு கிளம்புற வேண்டாம். நான் இருக்க தகுதியமான இல்லை. அந்த சிக்கலுக்கு விட கொடுக்கறனாயா குறையும் தீர்த்து கொடுத்தாரு போதுமா? என்னதாயி காரியம் தான் சும்மாவே நிக்கிற இல்லையா தாயி? இதை நல்லபடியா முடிச்சு கொடுன்னு வந்து என் பட்டியல கையேற்றிட்டு நிக்கிற. ஒண்ணு கலங்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு கோட்டை கட்டி நிக்கிற தகுதியமான இல்லை புரியுதா? இந்த அம்மாவாசை முடித்து இந்த அம்மாவாசை முடிஞ்ச கையோட இல்ல வந்து சேரனாயா காரியத்தை திசையும் காமிச்சா முடிச்சு பண்ணலாம் போதுமா? ஐயா ஒட்டி மகன நீயும் எவ்வளவோ முயற்சி மாட்டி பற்றி பார்க்கற முயற்சி அத்தனையுமே தோல்வியாவே போகுது இல்லையா? தொழில் ரீதியாவும் சரி இல்லத்து ரீதியாவும் சரி மொத்தத்துல இன்னைக்கு ஆலாம்பரம் மாட்ட தலைஞ்சிருந்த பற்றி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு மொண்டிகட்டுல கிடக்குதப்பா இல்லையா? கைவிட்டு நிக்கிது அதை கைப்பற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிற. மரபொருள உடச்சே பேசிட்டுமா அடியா? நீ நம்பினது நீ கைவிட்டு போயிடுது. இப்ப நீ 1000 பக்கம் போயாச்சு. 1000 பக்கமும் இந்த காரியம் நடக்க மாட்டேங்குது. இதை நல்லபடியா என் தீர்ப்புக்கு கொண்டு வந்து என் பட்டியல் விடுன்னு கேட்டு சில சூது நடக்குது. அந்த சூதை வர்ற வாரமே உடச்சு போடலாம். உடச்சு பட்டியல கொண்டு வந்து சில காரியத்தை நடத்துனாங்க. தகுதியுமா போய் முடிச்சு கொடுத்தாரு. தாயி என்ன தாயி சமாளிக்க முடியலையா? நீ ஒரு பாதையில போனா அது ஒரு பாதையில போகுது இல்லையா? அதே மாதிரி நீ சொன்ன அங்க கேட்க மாட்டேங்குது. அங்க சொன்னா இங்க கேட்க மாட்டேங்குது. மொத்தத்துல இன்னைக்கு பூத்து குழுந்து நந்தவனமா இருந்த பட்டி இன்னைக்கு முதல் பூந்து நிக்குதாயா இல்லையா தாயி? தாயி ஆளாமரமாட்ட தலைஞ்சிருந்த பட்டி அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேல ஆகுதாயா. இந்த 6 மாச காலத்துல வாவா சாவா அப்படி வந்து நிக்குது இல்லையா? தாயி எடுத்து வேடிக்கை பார்த்துட்டாங்க ஐயா. இதை மீட்டுன்ற பட்டியை பூத்துக்குழுங்க நந்தவனமா மீட்டும் கையில் ஒப்படைக்கிறாயா போதுமா? சில இடைஞ்சல் அத்தனையுமே இந்த 8 நாளுக்குள்ளதே மாற்று தருது போதுமா? பயன்படுத்திக்குவியா? வரம்போ தாயி என்னதே கெனாக்கட்ட மாதிரி வந்து இங்க நிக்கிறிய காரியம் சேதாரமாய் நிக்குது. இந்த சேதாரமான காரியத்தை எனக்கு பட்டியல பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா இல்லையா? நீயுமே முயற்சி 1000 முயற்சி பண்ணியாச்சு. கேவலம் சங்கட்டத்தை தான் சந்திச்சுட்டு நிக்கிறேன். இதை நல்ல தீர்ப்பு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. சில சூது கத்தரை போக விட கொடுத்துடலாம். குத்தி கப்புத்துட்டு பட்டி பேர் வாங்கி கொடுத்தாரு. அடியா சமாளிக்க முடியாத வந்து நிக்கிற இல்லையா? ஒட்டி மகனுக்கு பட்டி அத்தனை திக்கால் கொண்டா ஓடி போச்சப்பா. இல்லத்துக்குள்ளார நிம்மதி இல்லையாப்பா.
தலைக்கு மேல சும சேர்த்து நிக்கிறாயா, மொத்தத்துல இல்ல மத்திர இன்னைக்கு படுகளம் சாஞ்சு போச்சு தாயி. இது நல்லபடியா தீர்ப்பு கொடுத்து என்ற இல்லத்தை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு இருக்கிறேன். இல்லையா தாயி கட்டுல போட்டு இன்னைக்கு 3 ஆண்டு காலம் ஆகுது. 3 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 2 ஆண்டு காலமா முடங்கி இந்த 1 வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறீங்க. இல்லையா தாயி கட்டை உடைச்சு போடலாம், தீர்ப்பு நல்ல தீர்ப்பு கொடுத்து வாழ வச்சு கொடுத்துறனாயோ போறமே மீட்டு போடலாமாயோ. அத்துவத்தை பார்த்தாச்சு, தேவாரி பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, எங்கெங்கயோ போய் பார்த்தாச்சு, காசு ஜலபடி பார்த்தாச்சு, நல்லது பண்ண முடியல. கணக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற. நல்லியா என்னையும் முழு மனசோடு நம்பி நில்லே, காப்பாத்தி கொடுத்தா. இது நோவும் அல்ல நொடியும் அல்ல, இது ஏவல் சம்பந்தப்பட்டதப்பா. கால்ல எலும்புன்னு இருக்குதப்பா, எலும்பு கால்ல இருக்கு, ஏகிட்ட எலும்பு உள்ள பதஞ்சு நிக்குதப்பா, உள்ள பதஞ்சு நிக்குதப்பா. புரிஞ்சுதா? கண்ணா போல வெளியே வந்து உழுகு, நீ கண்ணார பாத்துக்கோ. புரிஞ்சுதா? ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி நல்லா புரிஞ்சுக்க. இத்தனை பேருக்கு முன்னாடியே சொல்றேன்ப்பா, ஒரு சின்ன கொப்பளம் மாதிரி, அந்த கொப்பளத்துல இது சோட்டு எலும்பு வெளியே வந்து உழுகு, அதை எடுத்து நெருப்புல போட்டு ஏறி நல்லது பண்ணி இதே பட்டியல் நிறுத்தி அடையாளம் போட்டு காமிக்கிறாயா. ஓ இன்னைக்கு வரப்போம் குடும்பம் வினப்பட்டு நிக்கிறா, மனையாள விட்டு அக்கட்டால அடியா நவுந்து நிக்கிறாடா, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா. வெத்த கண்ணே இன்னைக்கு பங்கப்பட்டு நிக்குது. இல்லையா தாயி ஆண் வாரிசு இன்னைக்கு அலங்கோலமா நிக்குது. உடைச்சு பேசிட்டா மறைச்சு பேசிட்டா. மருமக இன்னைக்கு பட்டி விட்டு பட்டி போய் இன்னைக்கு வரமாட்டேன்னு சிக்கலா நிக்கிறான். ஒரே சொல்லு பட்டி விரிஞ்சு வச்சு புரிஞ்சுக்க வேண்டாமா? இப்ப கைவிட்டு போட்டு வந்து அவளும் அங்க அங்காள போட்டுட்டு கிடக்குறா, உங்க பெத்த கண்ணும் இங்க அங்காள போட்டுட்டு கிடக்குது. இந்த 2க்கு மேல நீ அங்காள போட்டுட்டு நிக்கிற. இதுல பகடக்காய் பொண்ணா, புரியுதா? பொண்ணானால இன்னைக்கு பட்டி விண்ணப்பட்டு போச்சு. மரபுள்ள பேச இனிமேல இந்த தப்பு இருக்கக்கூடாது. புரியுதா? தாயே பெத்த பிள்ளைகளாட்டு ஒரு தப்பு இருக்கு, எல்லாமே இருக்கு, அனுசரிச்சு போகணும்ல. உங்களோட ரங்க நல்லா இருக்கணுமா இல்லையா? இப்போ வேறனையும் பார்க்க முடியாம கிடக்குது. இல்லையா செத்தே போயிடலாம் இருக்கு. தாய் 9 நாள்ல கொண்டு தொட்டுறாங்க. போதுமா? ஒண்ணு பயப்பட வேண்டாமாயா. அங்க அந்த பொன்னாளுடைய தாயார் தான் கொஞ்சம் இறஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் அவளை போய் ஒரு மேத்தி குடும்பத்தை ஒண்ணு சேர்த்தி வாழ வச்சு நிறுத்தினாயா. எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப தாய் தேவைப்படுமா, நான் இருக்கிறனாயா. நல்ல தீர்ப்புக்கு தான் கூட வருவேன், கெட்ட தீர்ப்புக்கு என்னைக்குமே வரமாட்டேன். நீ கேட்கறது நல்லவரா 9 நாள் தேடி வந்து பிடிச்சுக்கோ. புரியுதா? போ வரப்போ.